Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents dining table with Rajeshwari. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜேஸ்வரி. ப்ரெஸ்டீஜ் ப்ரெசன்ட் டைனிங் டேபிள். இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ஸ்ப்ரிங் ரோல் தோசை. வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ரோல் தோசை செய்ய தேவையான பொருட்கள்: தோசை மாவு, மேகி, குடைமிளகாய், சீஸ், பட்டர், கேரட், வெங்காயம், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. ஓகே, தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் ரோல் தோசை அப்படின்றதுனால மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் தோசை டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். எப்பவுமே வீட்டில் வந்துட்டு ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு நம்ம எல்லாருக்கும் போர் அடிச்சுட்டு போயிருக்கோம். ஸோ அதனால் எல்லாருக்கும் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபி பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணுவீங்க சொல்லி தான் நானும் உங்களுக்காக இந்த தோசையை செய்ய வந்திருக்கேன். ஸோ பட்டர் சேர்த்தாச்சு. நான் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன், குடமிளகாய், அப்புறம் 3 கலர், க்ரீன், ரெட்டு, எல்லோ. ஸோ இந்த 3 கலரும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தோசை சாப்பிடும்போது அது மேலே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை பார்க்கவும் நமக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ கேப்சிகம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். போதும். கொஞ்சம் கேரட் எடுத்திருக்கேன். ஸோ கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது டைரெக்டாகவே நம்ம தோசைகளை போடலாம். ஸோ டைரெக்டாக போட்டோன்னா என்ன ஆகுனா ஒரு மாதிரி வேகாமல் நரிச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃப் குக் பண்ணி தோசையில் போட்டு சாப்பிடும்போது தோசை குக் ஆகும்போதும் இந்த வெஜிடபிளும் ஃபுல்லாக குக் ஆகிடும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். தோசை மாவில் வந்துட்டு சால்ட்டு போட்டிருக்கேன். இது வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் மசாலுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக சில்லி பவுடர், தனியா பவுடர், இப்போ ஸ்ப்ரிங் ரோல் தோசைன்றதுனால நான் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன்னா நூடுல்ஸ் வந்துட்டு முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நூடுல்ஸ் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற தோசை, சட்னி அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வித்தியாசமாக. நூடுல்ஸ் சேர்த்தாச்சு. இது ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தோசை பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃப் உள்ளே வச்சு மேலே வந்து சீஸு, பட்டர் எல்லாம் சேர்த்து கலர்ஃபுல்லான ஒரு ஸ்ப்ரிங் ரோல் தோசை உங்களுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு தோசைக்கல் வச்சுக்கலாம் நம்ம. இது முடிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலா அப்படியே இதுக்குள்ளே சேர்த்து விடுவோம். இப்போது ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன். சீஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ சீஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது குட்டி குட்டியாக எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பைட் எடுத்து நம்ம சாப்பிடும் போதும் சீஸோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். அழகாக பாருங்கள், சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம தோசை மடித்தாலே வந்துட்டு ரோல் ஆகிடும். ஸோ அப்படியே அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக எடுத்து வச்சுட்டு, நான் எங்கள் வீட்டில் கூட இவ்வளோ அழகாக தோசை ஊற்றுனதில்லை. என்னன்னு தெரியல, இன்றைக்கி தோசை இவ்வளோ அழகாக வந்துருச்சு. என்னாலே நம்ப முடியல. இன்னும் ஒரு தோசை இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசை எப்படி மடித்தோம் அந்த மாதிரி இந்த தோசையும் அழகாக மடித்து எடுத்துக்கலாம். ஓகே, இது 2ஆக கட் பண்ணிடுறேன். ஓகே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஓகே, ஸ்ப்ரிங் ரோல் தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் லஞ்ச் பாக்ஸில் மாற்றி வச்சிடுறேன். இந்த தோசைக்கு வந்து சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லாமலே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் ஆப்ஷனுக்கு தான் சட்னி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சட்னி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சிப்ஸ் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஸ்ப்ரிங் ரோல் தோசை ரெடி ஆகிடுச்சு. நமக்கும் வீட்டில் வந்துட்டு நார்மலாக தோசை சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கோங்க எல்லாருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி. பாய்.